வெல்கம் டு CNR இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா PGTRB இங்கிலீஷில் செலெக்ஷன்ஸ் இன் Peacocks இங்கிலீஷ் verse வால்யூம் 1 by about Wyatt Surrey and collection work of Peacocks. அவர் பீகாக் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார், அவரோட கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா வியாட் அண்ட் சரேவோட அதர் ஆத்தர்ஸையும் சேர்த்தே அவர் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. டோட்டலி தேர் ஆர் 5 வால்யூம்ஸ். பீகாக்ஸோட கலெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா 5 வால்யூம்ஸ் இருக்கும். ஃபார் அஸ் இன் PGTRB தேர் ஆர் 3 வால்யூம்ஸ் கொடுத்துருப்பாங்க. எங்கெங்கே வரும் அது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலபஸில் பார்த்திங்கன்னா தெரியும். யூனிட் 1ல் வியாட் அண்ட் சரே வால்யூம் 1 கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த லைன்லேயே பார்த்திங்கன்னா பேலட்ஸ் வால்யூம் 2 கொடுத்துருப்பாங்க. அதோடு இந்த 2 வால்யூமை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து யூனிட் 2ல் நான் டீட்டெயில்டு ஸ்டடின்னு வரும் இல்லைங்களா, அங்கே கிரே, கொலின்ஸ் அண்ட் பிளேக் பீகாக்ஸ் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதாங்க நமக்கு கலெக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் ஆஃப் பீகாக்ஸ் வந்து எத்தனை வால்யூம் அவர் எழுதியிருக்காரு, யாரெல்லாம் பற்றி எழுதியிருக்காரு, அதுக்கப்புறம் எத்தனை வால்யூம் நமக்கு கொடுத்துருக்காங்க. யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2ல் மட்டும் அது வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வியாட் அண்ட் சரேவை பற்றி. தட் இஸ் அபவுட் வால்யூம் 1. அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்ன போயம்ஸ் எழுதியிருக்காங்க, சானட்ஸ் என்ன, பர்த், இதெல்லாம் பற்றி இப்போ பார்க்கலாம். மூவ் ஆன் டு த இன்ஃபர்மேஷன். வெல் நோன் போயட்ஸ் ஆஃப் த பீரியட் ஆஃப் ஹென்ரி த 8th. இப்போ வந்து வியாட்டு சரேவை பற்றி நம்ம வந்து ரிவைவல் ஆஃப் லேர்னிங்கில் வந்து நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அந்த பீரியட் என்ன, செஞ்சுரிஸ் என்ன, எந்த லாங்குவேஜ் அவங்க வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, பெட்ராக்ஷன் சானட்ஸ் எப்படி அவங்க வந்து அடாப்ட் பண்ணாங்க, பொக்காஷியோஸ், அது எல்லாமே நம்ம அதில் பார்த்துருப்போம். ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் அண்ட் ஆல் த திங்ஸ் இன் திஸ். இதில் நான் கொடுக்கல, அதில் என்னென்னலாம் கொடுக்கலையோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு ஹவு ஃபார் த டாபிக் இஸ் இம்பார்ட்டண்ட் டு அவர் யூனிட் 1 அப்படின்றத பார்க்கலாம். வெல் நோன் போயட்ஸ் ஆஃப் த பீரியட் ஆஃப் ஹென்ரி த 8th அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாட், சரே, தாமஸ் சாக்வெல். அவர் யார் அப்படின்னா இஸ் த ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் டார்செட் அண்ட் தென் ஜார்ஜ் கேஸ்கோயின் அண்ட் சர் தாமஸ் வியாட்டும் ஹென்ரி ஹோவர்டு who is nothing but a earl of Surrey, and these two are the earliest pioneers. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பாயினியராக இருப்பாங்க. ஆரம்பமாக காலகட்டத்தில் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ ஐ மென்ஷன்டு எதுக்காக இந்த 4 போயட்ஸையுமே ஹென்ரி த 8th பீரியடில் இருக்காங்க, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதுக்கு 2019ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆத்தர்ஸையுமே வச்சு அந்த கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு புரியும் நான் இது எதுக்கு கொடுத்துருக்கேன், அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஆப்ஷனில் இவங்க எல்லா நேம்ஸுமே வரும். ஸோ பி அவேர் ஆஃப் தட். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா, ஹென்ரி 8ஓட பீரியடில் எல்லாம் யார் இருந்திருக்காங்க, இவங்க 2 பேரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நான். ரிவைவல் ஆஃப் லேர்னிங் வந்து எப்போன்னா சாசரோட டெத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ யாரை பற்றி பார்க்குறோம், பீகாக்ஸ் வால்யூம் 1ல் வந்து இந்த போயட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஐ மீன் அவரோட கலெக்ஷன்ஸில். அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. ஹூ இஸ் எ சப்ஜெக்டிவ் போயட்? சப்ஜெக்டிவ் போயட் யார் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் வியாட். ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் போயம்ஸ் ஆர் ஆட்டோபயோகிராஃபிக்கல் இன் நேச்சர். ஆட்டோபயோகிராஃபிக்கல்னால் அந்த சுயசரிதை சொல்கிறோம் இல்லையா, அவங்கள பற்றி எழுதுறது. ஆல்சோ ஷார்ட் போயம்ஸ் பட் ஃபேர்லி நியூமரஸ். எல்லாமே அந்த ஷார்ட் போயம்ஸ் எழுதி வந்து சின்னதாக சொல்லி பொருள் விளங்குறதுல வந்து நிறைய பேர் ரொம்ப வெர்சடைல்டாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷார்ட் போயம்ஸ் இவர் என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். பட் ஃபேர்லி நியூமரஸ் அப்படின்னா அதில் அரிய அற்புதமான கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார். ஸோ கால்ட் ஆஸ் எ சப்ஜெக்டிவ் போயட்டாக வந்து
அவரை வந்து சொல்லியிருப்பாங்க. சப்ஜெக்டிவ் போயட்னா நமக்கு ஞாபகம் வந்துடும், அது வந்து வியாட் அப்படின்னு தான். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் தென் இஸ் பர்த் டீட்டெயில்ஸ் அப்படின்னா 1503 ஏர்லிங்டன் இன் கென்ட். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்ட் அப்படின்ற பிளேஸில் இருக்கும். ஹிஸ் ஃபாதர் வாஸ் த ஆர்டன்ட் சப்போர்ட்டர் and counselor of both Henry VII and Henry VIII. அவங்களோட கவுன்சிலராக இருப்பார். ஆர்டன்ட் சப்போர்ட்டர் அப்படின்னா ரொம்ப தீவிரமான அவங்களோட இந்த கவுன்சிலர், மெம்பர் ஆஃப் த கவுன்சிலர்லேயே அவர் இருப்பார். அது கூடவே இவரும் இருக்கிறதுனால இவருக்கு வந்து அந்த ராயல் கனெக்ஷன்ஸு நிறைய இருக்கும் அவங்களோட அப்பாவுக்கு அப்புறமா. ஓகே, இதுதாங்க இவரோட பர்த் டீட்டெயில்ஸு. அதே மாதிரி ரிவைவல் ஆஃப் லேர்னிங்லேயே மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஐ ஹவ் கிவன், ஜஸ்ட் கோ த்ரூ இட். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல கிளியராக ஐடியா இருக்கும். ஏன்னா இதுலேயும் அதே கொடுத்துக்கிட்டோன்னா ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஒன்லி ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ வாஸ் எலிசபெத் ப்ரூக்? அந்த ஆன்சர் இஸ் வியாட் மேரிட் எலிசபெத் ப்ரூக் in the year of 1520. He was hardly 17 and அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 17 தான் ஏஜ் ஆகிருக்கும். எலிசபெத் ப்ரூக் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த மேரேஜும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கும். அண்ட் ஹீ செப்பரேட்டட் ஃப்ரம் ஹிஸ் ஒய்ஃப். ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, செப்பரேட் ஆகிட்ருப்பாங்க. ஓகே, அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The bulk of poems are published in. The answer is Total's Miscellany. அதை நம்ம அப்பயே பார்த்துருக்கோம், எப்போ அதோட செஞ்சுரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் அதை படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் த செஞ்சுரிஸ். நீங்களே யோசிச்சு பாருங்கள், எந்த இயரில் வந்து நம்ம அதிலேயே பார்த்துருக்கோம், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு try it by yourself and I will tell you what on all the kinds. இதில் என்னென்னலாம் அந்த டோட்டல் மிசலனியில் மட்டும்தான் நான் கொடுத்துருப்பேன், செஞ்சுரி கொடுத்துருப்பேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த வியாட் அண்ட் சரேவை வந்து யார் வந்து அந்த நேமை வந்து கேதர் பண்ணியிருப்பாங்க, ஜார்ஜ் புட்டன்ஹாம் அப்படின்றவர் தான் பண்ணியிருப்பார். ஸோ இந்த கைண்ட்ஸ்லாம் என்னென்னன்றது இதில் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த செஞ்சுரிஸ் ஞாபகம் வருதான்னு பாருங்கள். His works include sonnets, nothing but songs, பாடல் வரிகள். அதுக்கப்புறம் சாங்ஸ் அண்டு லிரிக்ஸ்னாலுமே நமக்கு தெரியும், கவிதை வரிகள். இப்போ போயட்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சட்டையர்ஸ் அப்படின்னா என்னென்னா நையாண்டி விதமான அந்த பாடல்கள், அதாவது இந்த கேலி செஞ்சு பாடுறது, நையாண்டி பாடல்கள் தமிழில் சொல்கிறோம் இல்லையா அது. கேன்சான்ஸு அப்படின்னாலுமே வந்து போயம்ஸ் தான், பட் இட் ஹேஸ் 11 சிலபிள்ஸ். அந்த சிலபிள்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும், அதுதான் வந்து கேன்சான்ஸு. ராண்டியர்ஸ் அப்படின்னா என்னென்னா அதுவுமே வந்து பாடல்கள் தான். ஐ மீன் சானட்ஸு, போயம்ஸு எல்லாமே வந்து ஒரே விதமான வகையை சார்ந்தது தான். ஆனால் இந்த கேன்சான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 11 டைப்ஸ் ஆஃப் சிலபிள்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ராண்டியர்ஸ் அப்படின்றதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 13 டைப்ஸ் ஆஃப் சிலபிள்ஸ் அந்த வேர்ஸில் இருக்கும். அதுவும் 3rd லைனில் அமைஞ்சிருக்கும். அதுதான் அதோட டிஃப்ரென்ஸு. அண்ட் அபவுட் எபிகிராம்ஸ் அப்படின்னாலுமே வந்து பாடல்கள் தான், போயம்ஸ் தான். எலிஜிஸ்னால் நமக்கு நல்லாவே தெரியும், இரங்கற் பாக்கள் அப்படின்ட்டு. அண்ட் எபிடாப்ஸ்னால் லாஸ்ட் டைம் கூட நான் சொல்லியிருப்பேன், அந்த கல்லறை மேலே எழுதுவாங்க இல்லைங்களா, எழுதியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி எழுதுங்கன்னு ஒரு சிலருக்கு ஆசை இருக்கிறவங்க எழுதி வச்சுட்டே இருப்பாங்க இல்லையா. அதுதான் வந்து பெரிய பெரிய ஃபேமஸ் லீடர்ஸ் மேலெல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. லாஸ்ட் டைம் கூட போப்பை பற்றி சொல்லியிருப்பேன் நான். எபிடாப்ஸ்ன்றது வந்து கல்லறையின் மேலே எழுதக்கூடிய வரிகள், அதுதான் வந்து எபிடாப்ஸு. ஸோ இந்த டோட்டல்ஸ் மிசலனியில் பார்த்தீங்கன்னா இத்தனை டைப்ஸ் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து இருக்கும். பல்க் ஆஃப் போயம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. யார் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, பான்சான் பை அப்படின்றவர் தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இதெல்லாம் ஒரு முறை வந்து நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்கள், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வி நெவர் நோ விச் வாஸ் ஆஸ்டு. அதனால் கொஞ்சம் ஒரு முறை ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தோம்னா வி ஷுட் பி ஈஸிலி கேப்சர்டு. இங்கிலீஷ் போயட்ரி லாஸ்ட் மச் இன் இஸ் ஏர்லி டெத்து. இங்கிலீஷ் போயட்ரி வந்து ஒரு பெரிய பேரிழப்பை சந்திச்சிச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாட்டோட சீக்கிரமாக அவர் வந்து இறந்துருவார். ஒன்லி ஹீ லிவ்ஸ் அபவுட் 38 இயர்ஸ். அதனால் இங்கிலீஷ் போயட்ரி என்ன பண்ணிச்சான் வந்து பெரிய இழப்பை வந்து சந்திச்சிருக்குது.
மோர் தென் எ போயட் இஸ் எ சோல்ஜர். அவர் என்னென்னலாம் அவரோட பொசிஷனை பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கவிஞர், ஒரு சோல்ஜர், கோர்ட்டியர் அப்படின்னா என்னென்னா இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் வந்து வேலை செய்வாங்க இல்லையா. அஃப்கோர்ஸ் அவரோட ஃபாதருக்கு ராயல் கனெக்ஷன்ஸு, தீவிரமான ஆதரவாளர் யாருக்கு, ஹென்றி 7 அண்ட் ஹென்றி 8க்கு. ஸோ இவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ட் ஒர்க்ஸ்லலாம் வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பார். அபவ் ஆல் எ டிப்ளமேட் அண்ட் எ அம்பாசிடர் டூ. அம்பாசிடர் அப்படின்னா அந்த தூதுவர்கள். நம்ம கூட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பெரிய பெரிய ஆடுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாசிடர் வருவாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சோப்ஸ்க்கெலாம் கூட பார்த்திங்கன்னா அந்த லக்ஸ் அம்பாசிடர்னு பார்த்திங்கன்னா இவங்க தான். அப்போலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ஆக்டர், இந்த ஆக்ட்ரஸ்ஸு இஸ் த அம்பாசிடர் ஃபார் பர்டிகுலர் பிராண்டு அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போல்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த காருக்கெல்லாம் வந்துச்சு, இஸ் த அம்பாசிடர், இந்தியன் அம்பாசிடர் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ வந்து அது வந்து முக்கியமான வார்த்தை. அம்பாசிடர்னால் தூதுவராகவும் இருந்திருக்கிறாரு. டிப்ளமேட்டுனாலும் அதுதாங்க மீனிங்கு. ஸோ டோட்டல் மிஷனரின்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவரை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் அதில் கொடுக்காதது இதில் ஆட் பண்ணியிருக்கேன். Just make a note of it. Okay friends, move on to the next question. In which poem Wyatt describe himself as a faithful servant? Faithful servant-ஆ தன்னை வந்து எந்த போயமில் அவர் வந்து சொல்லியிருப்பார். நான் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ நோ நிறைய போயம்ஸ் இருக்குன்னு. இதுலேயே நான் என்ன பண்ணியிருப்பேன், பின்னாடி வந்து அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போனதுக்கப்புறமா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் என்னென்ன போயம்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நான் எடுத்து தனியாகவே கொடுத்துருக்கேன். எப்படி நான் வந்து ஃபேரி குயினில் வந்து கேரக்டர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறனோ அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே டைரெக்டாக வீடியோலேயே கொடுத்துருக்கேன். ஏன்னா பாருங்கள், பார்த்த அந்த லைன்ஸ் பார்க்கும்போதாவது அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன் இருக்குது. அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த கொஸ்டினோடவே உங்களுக்கு நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். Now the question is, in which poem Wyatt describe himself as a faithful servant? எந்த போயமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா forget not yet the tried அப்படின்னா tried extent அப்படின்றது வரைக்கும் போயம் நேமுங்க அது. forget not yet the tried extent அப்படின்றது ஒரு போயம். அது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லிரிக்ஸ் ஆஃப் Wyatt. அவரோட ஃபைனஸ்ட் லிரிக்ஸ் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாலும் forget not yet தான். Despite all sufferings, he is still loyal to her. To her is nothing but his beloved, and his love to the lady is constant. எல்லா விதமான அந்த லேடி லவ்வை வந்து மறக்க முடியாமல், ஃபர்கெட் பண்ண முடியாமல் ஆத்தர் நத்திங் அபவுட் Wyatt எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்றது தான் அந்த போயமே. on his love to the lady is constant. அவரோட அன்பு வந்து மாறாமல் இருக்கும். the lady is nothing but Annie Boleyn, அவங்க தான் இருப்பாங்க. who is the wife of Henry the 8th. ஆல்ரெடி அவங்களுக்குமே 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அஃபேர் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அடல்ட்ரேஷன் அப்படின்ற வேர்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா அவங்கள ஹென்றி த 8th வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆல்தோ அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுமே கூட he the man who have the love affair with the lady. ஆல்சோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேரேஜ் ஆகிட்டதுக்கு அப்புறமா கூட தோ ஷீ இஸ் த எப்படி சொல்கிறது கிங்கோட ஒய்ஃப் அவங்க, அப்படி இருந்தாலுமே கூட அவங்களுக்கு வந்து ஒரு இன்கான்ஸ்டன்ட் மைண்ட் இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா கூட வந்து இவரை வந்து நினச்சிட்ருக்கிற மாதிரி கூட போயம்ஸில் நமக்கு தெரிய வரும். ஸோ மேக் எ நோட் ஆஃப் இட். இது சொல்ல வேண்டிய ரீசன் என்ன அப்படின்னா இந்த போயமோட இம்பார்ட்டன்ஸ்னால தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ கைண்ட்லி மேக் எ நோட் ஆஃப் இட். அண்ட் ஈச் ஸ்டான்ஸா பிகின்ஸ் வித் forget not yet and ends with the same phrase and shows the anxiety and agony. forget not yet அப்படின்றது பார்த்திங்கன்னா 5 ஸ்டான்ஸாக இருக்கும் அந்த போயமில். ஃபஸ்ட்டு அதே ஸ்டான்ஸால் ஆரம்பித்து அதே ஸ்டான்ஸால் முடியும், மறுபடியும் அதுலேயே ஆரம்பிக்கும் அதுலேயே முடியும். ஸோ த பாயிண்ட் இஸ் த ஆத்தர் மே நாட் ஏபிள் டு ஃபர்கெட் ஹிஸ் லேடி லவ். இதனால் நான் இவ்வளோ கவலைப்படுறேன், அதனால் வந்து உன்னை வந்து என்னால் மறக்க முடியல. ஸோ நீ எனக்கு இப்படியெல்லாம் ஞாபகம் வர, உன்னை வந்து என்னால் மறக்க முடியல. ஏன் மறக்க முடியல, அதுக்கான காரணம், இதனால் உன்னை என்னால் மறக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை வச்சு தாங்க
இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது எப்போ கேட்டாங்க அப்படின்னா 28th of September 2019. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து எழுதுனாங்க இல்லைங்களா, ஆன்லைனில் எழுதுனாங்க இல்லைங்களா, அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா which was happened 28th of September 2019ல PGTRBல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Forget not yet the great essays, the cruel wrong, the scornful ways, the painful patience. இந்த இடத்துல வந்து அந்த ஓல்டு லாங்குவேஜில் பேயன்ஸ்ன்னு இருக்கு, patience in denies whose words are there. George Gascoigne and then Earl of Surrey, Sir Thomas Wyatt and Edward Spencer are the options. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பரில் 120th கொஸ்டினாக இருந்திருக்கும். 120th கொஸ்டின் நம்பராக இருந்துருது என்கிட்ட இருந்த கொஸ்டின் பேப்பரில். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் சீரீஸ் இருக்கும் இல்லைங்களா, அதனால் எந்த கொஸ்டின்னு எனக்கு கரெக்டாக தெரில, அதனால் நான் கொஸ்டின் நம்பர் போட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் அந்த கொஸ்டினை போய் பாருங்கள். இப்போ ஃபர்கெட் நாட் எட் த கிரேட் எஸ்எஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த போயமே அப்படியே கொடுத்து கேட்டிருந்தாங்கனாலும் நமக்கு சர் தாமஸ் வியாட்ன்றது தெரியும். இஃப் அட் ஆல் வி ரீட் தட் போயம், நம்ம படிச்சிருந்தோம்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் த க்ரூயல் ராங் த ஸ்கான்ஃபுல் வேஸ்ன்றது பார்த்திங்கன்னா அந்த போயம்லேருந்து வந்த லைன்ஸ் கிடையாது. நீங்கள் போயமை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு அடுத்த லைன் வேறையாக இருக்கும், இந்த போயமோட லைன் இருக்காது. பட் அப்போ அந்த லைன் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வியாட்டோட போயமில் தான் இருக்கும். விச் ஷுட் ரிலேட்ஸ் த மீனிங். க்ரூயல் ராங்ன்றதும் அந்த லேடி லவ்வை பற்றி தான் இருக்கும். ஸ்க்ரான்ஃபுல் வேஸ், பலவிதமான கஷ்டங்களை அவரால் அனுபவிக்க முடியாமல் மறக்க முடியாமல் இருந்தது தான் சொல்லியிருக்கோம். பெயின்ஃபுல் பேஷன்ஸ் அண்ட் டினேஸ்னால் பொறுமையோடு அவர் காத்திருக்கிறாரு அப்படின்றது போல். ஸோ பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் பார்த்திங்களா, முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போயமில் ஃபஸ்ட் லைனு, லாஸ்ட் லைனில் மிடில் லைனு. இது வந்து பார்த்திங்கன்னா போயமோட ஃபஸ்ட் லைன் இருக்குது, செகண்ட் லைன் விச் இஸ் நாட் அட் ஆல் இன் த போயம் பட் இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த போயம். புரியுதுங்களா? அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் போயம்ஸ். இப்போ இது வரைக்கும் இதில் வந்து அவ்வளோவா கொஸ்டின்ஸ் கேட்கல, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஃப்ரம் த போயமில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு முறை பார்த்துக்கிறதுனால we may able to easily catch up. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த forget not yetன்றதை நம்ம முதல்ல பார்த்ததுனால இப்போ நம்ம பார்த்ததுமே நம்மளால் சொல்லிட முடியும். அதனால தான் நான் வந்து கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து சொல்லலை. இப்போ அது சொல்லிவிட்டு இது சொன்னால் ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்றதுக்காக. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைன் அந்த போயமில் இருக்காது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ யூ ஹாவ் டு மேக் எ கீன் வாட்ச் அபவுட் த poetic லைன்ஸ். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் கொஸ்டின் நம்பர் 120. Okay, move on to the next question. Then they flee from me. This is also the very famous poem about Sir Thomas Wyatt. And what meter is used in? ஒரு லைனை கொடுத்துட்டு இது எந்த போயம்லேருந்து வந்ததுன்னு கேட்டாலும் நமக்கு வந்து ஒரே மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போயமை கொடுத்துட்டு அதிலிருந்து எந்த மீட்டர் அப்படின்னு கேட்டாலும் we should answer, of course, is it not? ஸோ இங்கே வந்து அயம்பிக் பென்டமீட்டரில் தான் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இது ஒரு போயமுக்கும் இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய போயம்ஸு விச் வாஸ் எப்படி சொல்கிறது, இந்த லைன்ஸு, அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரே மாதிரி இல்லாமல் நம்ம பார்த்ததும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற போயம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன் நான். பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். அந்த போயமோட ரைம் ஸ்கீம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைம் ராயலாக இருக்கும். அண்ட் ஆல்சோ தட் இஸ் நத்திங் பட் எ சானட்டாக இருக்கும். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு டிட் த லேடி லவ் அப்பியர்டு? அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போயமில் சொல்லியிருக்கிற எக்ஸாக்ட் ஆன்சர் வித் அ நேக்டு ஃபுட் ஸ்டாக்கிங்கில் இருப்பாங்க. ஷீ இஸ் இன் எ லூஸ் கவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Okay, move on to the next question. What did the woman take at the hand of the narrator? Narrator is nothing but the poet, that is nothing but Wyatt. என்னன்னா bread அப்படின்றது தான் அதுக்கு ஆன்சர். bread, coffee and then biscuits,
ஏதாவது கொடுத்துருந்தாலும் we came to know இதில் வந்து அந்த பிரெட்டு, அதுக்கப்புறம் டீர், DEER, அந்த மான்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, பெட்ஸில் மான்களை பற்றி சொல்லும்போது அதில் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். அதாவது இடத்துக்கு இடம் விட்டு மனசை விட்டு மனசு தாவற மாதிரி வராங்க, என் கையில் இருக்கக்கூடிய அந்த பிரெட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. they are not in the constant love, they are making their chances with one another. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர்கிட்ட வந்து அவங்களோட மனசு வந்து இடம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு கம்பேரிசனில் ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். What does the poet personify in the first line of the before poem? இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே poem. I just don't want to make all the questions அந்த டாபிக் எல்லாமே அந்த போயம் நேமே போட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் படிக்கும்போது ஒரே போயமை பற்றி படிச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, மேலே எந்த போயம் கொடுக்குறனோ அதோட இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்த்துட்டு வருவோம். இது உங்களுக்கு க்ளீனாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆன்சர் இஸ் லவ். அதை தான் வந்து ஃபஸ்ட்டு லைனில் வந்து ஆத்தர் வந்து பெர்சனிஃபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், வாட் டைப் ஆஃப் வர்ஸ்? இட் இஸ் நத்திங் பட் வேர்ஸ் அப்படின்னா சாங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். சாரி, இங்கே க்யூட்டுன்னு இருக்குது. இட்ஸ் நத்திங் பட் எ ஃப்ளூட், FLUTE அப்படின்னு வரணும். இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஃப்ளூட். ஜஸ்ட் மேக் எ நோட் ஆஃப் இட். FLUTE. Song and instrument is flute. Move on to the next question. In which poem the lady is inconstant and fickle? அப்படின்னா எந்த போயமில் அவங்க வந்து ஏன்னா அவர் வந்து ஒரு போயமில் வந்து எல்லாமே லேடி லவ் பற்றி தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் இருக்கிற போயம்ஸில் ஒன்று பார்த்தீங்கன்னா மறக்க முடியாமல் கஷ்டப்படுறது, அவங்களோட இன்கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது, ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறது. ஸோ ஆல்ரெடி வி கேம் டு நோ தட் ஷீ இஸ் நாட் லாயல் டு ஹர் ஹஸ்பண்ட் டு ஹூ, அவங்க அந்த கிங்கோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஹென்ரி VIII ஒய்ஃப் ஆனி பாய்லின், அவங்க வந்து கிங்குக்கே ஃபெய்த் இல்லாமல் இருப்பாங்கன்ற மாதிரி போயமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன் திஸ் போயம் who is inconstant and fickle அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whose list to hunt அப்படின்ற போயமில் unresponsive to his love, as a result he suffered a lot. அதாவது ஒரு ஆமானும் சொல்ல மாட்டாங்க, she never says yes or no, so she is in a fickle minded அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு ஸ்டேட்டஸ்லேயே வந்து இருக்க மாட்டாங்க. ஆமான்னா ஆமாம், அது சொல்கிறோம்ல, தப்பே பண்ணாலும் அந்த தப்பை வந்து ஒத்துக்கிறதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி உண்மையாக இருந்தாலும் we have to keep up that அந்த ஸ்டேஜை நம்ம வந்து அப்படியே ஒழுங்காக அப்படியே இருக்கணும், தப்பு பண்ணாமல் இருக்கணும். ஃபிக்கல் மைண்டட்னஸ், இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ்லாம் கூட நம்ம சொல்லியிருக்கோம், யார் வந்து காயினேட் பண்ணது அப்படின்ற மாதிரி, அதுவுமே வந்து ஈக்குவல் டு திஸ் மீனிங் தான். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அன்ரெஸ்பான்சிவ் டு ஹிஸ் லவ், யாரோட லவ்வுக்கு? சார் வியாட்டோட லவ்வுக்கு. as a result he suffered a lot, he may not able to be in a constant state. அவரால் என்ன பண்ண முடியாது, அவரோட ஒர்க்கை வந்து ஒழுங்காக பண்ண முடியாது. he lost all his staminas by proving his lady love that he is in a very constant mind. நான் ரொம்ப நிலையாக இருக்கேன், ஆனால் நீ வந்து இப்படி இருக்கியா அப்படின்ற மாதிரி இந்த போயம் இருக்கும். Okay, move on to the next question. When he tired of chasing the lady love, in which poem these lines are occurred அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this nothing but the whose list to hunt. அதுலேயே வந்து இதிலே தெரியுது இல்லைங்களா, டு ஹண்ட், சேசிங், டயர்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 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 முடிவுக்கு வந்துடலாம், இதுதான் இந்த போயம் அப்படின்ற மாதிரி. The suffering causes to the poet by his love for the inconstant lady. Again the same meaning which I was told in the before question. அதே சொன்ன பார்த்தீங்களா, அதே தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இன்கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்றத அதில் பார்த்தோம். இங்கே என்னென்னா he was too tired to chasing the lady. அவர் என்ன பண்ணியிருப்பார், ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்ருப்பார். வந்து தன்னோட அன்பை வந்து புரிய வைக்கிறதுக்காக he tried and tried but often ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் அவர் வந்து டயர்ட் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
for his love for the inconstant lady. அதாவது தன்னோட அன்பை புரிஞ்சிக்கிற மாதிரியான ஒருத்தவங்க கிட்ட சொன்னாலுமே பரவாயில்ல, ஆனால் என்ன, அவர் வந்து இன்கான்ஸ்டன்ட், அவங்க ஃபிக்கல் மைண்டட் லேடி, அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி புரிய வைக்கிறதுனால ஒரு அர்த்தமும் இல்லை. ஸோ தட் ஹி வாஸ் டூ டயர்டு அப்படின்ற மாதிரி அந்த போயம் இருக்கும். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Dear heart, how like you this? In which poem the above lines are explained? இது எந்த போயமில் இந்த லைன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they flee from me அப்படின்ற போயமில் இந்த லைன் இருக்கும். The poet recalls how once ladies like deers came to his chamber to take bread on his hand. They run from one lover to another. அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணுவார் அப்படின்னா, எப்படி இந்த மான்கள்லாம் வந்து கையில் வந்து ஏதாவது சாப்பிட்ற பழமோ ஏதாவது வச்சிட்டு இருந்தோம்னா அது வந்து நம்மளை கையில் எடுத்துகிட்டு போயிடும் இல்லையா. அது வந்து அதாவது இது வந்து ஒரு கம்பேரிசன் தான், எடுத்துகிட்டு போயிடும். அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தே ஆர் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட அவங்களோட இதயங்களை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. தே ரன் ஃப்ரம் ஒன் லவர் டு another. They are not at all constant, not only his beloved and also the ladies. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சேம்பரில் ஒரு நாள் இவர் இருக்கும்பொழுது, ஐ நெவர் நோ, அதை நான் சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல, ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட் ஃபார் த பேரலல் கம்பேரிசன் சொல்கிறேன் நான். ஒரு லேடி வந்து அவரோட கையை வாங்கி கிஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இவர் இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இவர் இவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டு ஃபீல் பண்ணும்பொழுது அதே லேடி என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தேர் லவ் இஸ் நாட் அட் ஆல் கான்ஸ்டன்ட் அண்ட் தே ஆர் நாட் அட் ஆல் லாயல் டு தேர், அவங்களோட பிலவ்டுக்கு வந்து லாயலாகவே இருக்க மாட்டாங்க லேடிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் வியாட். ஸோ ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில இடங்களில் வந்து சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்றதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் நோட் மட்டும் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் யூ மேக் அ நோட் ஆஃப் இட், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின். In which poem Wyatt used his liquid consonants? So, in which poem means my lute awake. So, here I want to make a note of my previous video. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிவைவல் ஆஃப் லேர்னிங் நினைக்கிறேன், அதில் தான் நான் வந்து வியாட்டை பற்றி சொல்லும்பொழுது லிக்விட் கான்சனன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அதை ஒரு நல்லா பார்த்துருந்தீங்க, படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னால், ஐ மீன் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லிக்விட் கான்சனன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து சொல்கிறோம், கேட்குறோம், அட் த சேம் டைம் வி ஹாவ் டு நோ விச் இஸ் ரெஜிஸ்டரிங் இன் ஆர் மைண்ட் ஆர் நாட், இஸ் இட் நாட். இப்போ வந்து சைட் பை சைடு வந்து ஒரு டாப்பிக்கை படிக்கிறோம், அதை வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்றது வந்து ஒரு மஸ்டான விஷயம் ஆயிடுச்சு. பட்டு நான் என்ன சொல்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் I cleared my TET examinations which was happened in the year of 2013 and 2017. ஸோ எங்களுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் மாடல்னால் என்னன்னே தெரியாது, ஒரே ஒரு டைப் மட்டும்தான் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது. சோஷியல் சயின்ஸ் வந்து மஸ்ட் இல்லையா ஃபார் இங்கிலீஷ் பீப்புள்ஸ் அண்ட் லாங்குவேஜ் பீப்புள்ஸ். ஆர்ட்ஸ்னாலே நமக்கு சோஷியல் சயின்ஸ் இருக்கும், அப்பார்ட் ஃப்ரம் சைக்காலஜி அண்ட் ஆல் தட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல, பட் நாங்கள் வந்து பியர் குரூப்பில் நாங்கள் என்ன பண்ணோம், வி பீப்புள்ஸ் மேக் அவர் செல்ஸ் டு ஸ்டடி அண்ட் வாட் வி டிட் இஸ், அதாவது எங்களுக்கு வந்து சோஷியல் சயின்ஸ் வந்து ரொம்ப புதுசு, இங்கிலீஷில் ரிலேட்டாக இருக்கும், இருந்தாலும் 6th to 10th ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறது வந்து அப்போ டஃப்பாக தான் ஃபீல் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு புக்கில் வந்து ஒரு லெசன்ஸ் எடுத்துகிட்டு படிச்சுட்டு ஜஸ்ட் புக்ஸை வந்து நாங்கள் வந்து மாற்றிக்குவோம். நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேளுங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் கொடுத்துட்டு கேட்க சொல்லுவேன். கேட்டுட்டு அவங்க வந்து கொஸ்டின் கேட்கும்போது வி யூஸ் டு ஆன்சர் பண்ணுவோம். இஃப் அட் ஆல் வி டிட் எ ஃபால்ஸ், அதாவது தப்பாக ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அகெயின் வி யூஸ் டு ரீட் த புக் அண்ட் த பர்டிகுலர் டாபிக். அண்ட் ஐ காட் 57 for 60 இன் சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸில் மட்டும் நான் 60க்கு 57 வாங்கினேன், ஆனால் வித்தவுட் ரைட்டிங் எனி டெஸ்ட்.
டெஸ்ட்டே நான் போட்டு பார்க்கலங்க. தயவுசெய்து நம்புங்க. டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரலல் ஆஃப் கொஸ்டின்ஸை கொடுத்து அதே மாதிரி ஆப்ஷன் ஒரு 3 ஆப்ஷனையும் அதில் தேவையில்லாத ஆப்ஷன், நமக்கு தேவை ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அந்த எம்சிக்யூஸில் கூட பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து நிறைய ஆப்ஷன் கொடுக்க மாட்டேன். அந்த 4 ஆப்ஷனு நமக்கு கொஸ்டினை பார்க்கும்போதே ஆன்சர் என்னன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா அதை எடுத்து தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கிளியர் பண்ண போகிறோமே தவிர நம்ம எக்ஸாமை அட்டன் மட்டும் பண்ணிட்டு வர்றது நமக்கு யூஸ் கிடையாது. ஸோ விச் வாஸ் ஹார்ட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அவ்வளோ கரெக்டாக வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். ஜஸ்ட் இப்போ நான் எதுக்காக இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நம்ம இப்போ வந்து புக்கு கொடுத்துட்டு நம்ம கொஸ்டின் கேட்க சொன்னால் நம்மளோட சோர்ஸை பார்த்துட்டு அவ்வளோதான், அவங்க கேட்குறவங்களுக்குமே வந்து எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது அப்படின்ட்டு தெரியாது இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும்போது நான் தென் அண்ட் தேர் ஐ யூஸ் டு ஆஸ்க் யூ, அந்த ரிலேட்டடாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக யூ ஜஸ்ட் மேக் ஏ கமெண்ட். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கான்சனன்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, ஆனால் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லிக்விட் கான்சனன்ட்ஸ்னால் என்னென்ன லெட்டர்லாம் லிக்விட் கான்சனன்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நிறைய சொல்கிறேன்னு இல்லை, just I want to share my experience which is very very useful for your further examinations. என்னோட மோட்டிவ் அதுதான், எப்படியாவது வந்து நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்றது 10% இருந்தாலும் நம்ம கூட வரவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து அவங்களையும் அந்த டெஸ்டினிக்கு கொண்டு போய் விடணும். கண்டிப்பாக நம்மளால் முடியும். we do wonders. And go for the question. In which poem Wyatt used his liquid consonants அப்படின்னு பார்த்தீங்கன்னா my lute awake. எக்ஸாம்பிள் அந்த போயமில் வரும் பார்த்தீங்கன்னா, shy and soon are hot, he hath his bow, wish and what was it அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it creates musical effects. இந்த வேர்ட்ஸ்லாம் அப்படி இதை கொடுத்துட்டு எது வந்து லிக்விட் கான்சனன்ட்ஸ்ன்னு கேட்டாலும் we came to know that these are all the அந்த வேர்ட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஜஸ்ட் மேக் a note of it and move on to the next. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பீகாக்ஸ் கலெக்ஷன்ஸில் வந்து நிறைய போயம்ஸ் இருக்கும், வியாட்டுது சரேதும் இருக்கும். ஸோ வந்து எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், நிறைய போயம்ஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டையும் சேர்த்து நான் அதில் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன். இப்போது apart from that I am not able to give all the poems and all the questions which is எப்படி சொல்கிறது, உங்களுக்கும் போர்டமாக இருக்கும் இல்லையா, எவ்வளோ கொடுக்குறது. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் சொன்னேன் நான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டிய போயம்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, forget not yet as we saw in the earlier இல்லையா. இது எந்த போயம், இது மாதிரி நிறைய போயம்ஸ் கொடுத்துருக்கேன் நான். யூ ஜஸ்ட் மேக் ஏ நோட் ஆஃப் இட், தனியாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. தென் அண்ட் தெர் இஃப் அட் ஆல் வி காட் டைம்னா நீங்கள் போயிட்டு சோர்ஸில் போயிட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 2 போயம்னா கூட இட்ஸ் அபவுட் எ வீக் வி ஃபினிஷ் இட். அண்ட் வென் வி ரீகால் த above lines அப்படின்னு பார்த்தீங்கன்னா we should be easily grabbed and it should be staged in our mind. அப்படியே வந்து நமக்கு வந்து ரீகலெக்ட் ஆகிடும். நம்ம இப்படி கை மூடி வச்சுட்டு சொல்லி பார்த்துட்டே வந்தாலுமே கூட நமக்கு வந்து ஈஸியாக கிராஸ்ப் ஆகிடும். எந்த விஷயமா இருந்தாலும் அதை நம்ம வந்து ரிவிஷன், நம்பர் ஆஃப் ரிவிஷன், ஒரு 5 முறை படிக்கிறோம், அது நமக்கு வந்து கொஞ்சம் பதியலை அப்படின்னு சொன்னால் இஃப் அட் ஆல் வி ரீட் அபவுட் 10 or 15 times நமக்கு ரெஜிஸ்டர் ஆகியே ஆகணும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இதுவும். நமக்கு இது தெரியாதா, இது போய் இவங்க சொல்கிறாங்களே இவ்வளோ அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். சப்போஸ் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி வீட்டில் ஹவுஸ் இஸ் நத்திங் பட் எ வேர்ல்டு, என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒர்க் இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் படிக்கிறவங்களாம் இருக்கலாம், தென் அண்ட் தேர் மறந்துருக்கலாம். ஜஸ்ட்டு நான் ஞாபகப்படுத்துறதா நினச்சிக்கோங்க. ஸோ forget not yet யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் ஹிஸ் லேடி லவ். அதுக்கப்புறம் இன்னொரு போயம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஸ் மை ஃபேர் ஃபால்கான். ஃபால்கான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேனே, அந்த பெரிய வல்ச்சர், கழுகை விட பெருசு, ராஜாளி மாதிரி. அதாவது இந்த எபிகிராம் அதுவும் வந்து ஒரு போயம் தான். த மெட்டஃபர் இஸ் யூஸ்டு இங்கே வந்து ஃபால்கான் அப்படின்றது வந்து அதாவது பறவைகளிலேயே ராஜா, அந்த ராஜாளி பறவை சொல்கிறோம்ல, கழுகை விட பெருசு, அது அவ்வளோ பெரியசாக இருக்கும். ஆனால் வந்து அதை வந்து ரொம்ப என்னை இப்படி நீ கஷ்டப்படுத்திட்டியே,
யூ ஆர் வெரி குட் இன் யுவர் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன் யுவர் ஃபீச்சர்ஸ். நீ இப்படிலாம் அழகாக இருக்கிற, இப்படிலாம் இருக்க, யூ ஆர் சுப்ரீம் பவர் ஆஃப், இல்லையா? இப்போது லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கே ராஜா. ஆனால் வந்து அது நம்மளை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மெட்டாஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு, உருவகப்படுத்தியிருப்பாங்க, மெயின்லி யூஸ்டு. அண்ட் மை கேலி சேஞ்ச்டு, இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பர்டிகுலர் போயம் விச் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் பெட்ராச். டிரான்ஸ்லேட்டட் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும், இட் இஸ் நத்திங் பட் த இட்டாலியன், அதிலேருந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் லாஸ் ஆஃப் ஃபெய்த், அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து குறைஞ்சிருக்கும், லாஸ் ஆஃப் ஃபெய்த். அண்ட் தென் நெக்ஸ்ட் போயம் இஸ் ஹூஸ் லிஸ்ட் டு ஹண்ட். இது என்ன போயம்? இது ஆல்ரெடி வி saw about, நிறைய கொஸ்டின்ஸ் அதில் பார்த்தோம். திஸ் இஸ் ஆல்சோ எ சானட் விச் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் பெட்ராச். அதுலேருந்து வந்து என்ன பண்ணியிருப்பார், டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து இட்டாலியன் சானட்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் இருந்திருக்கும். ஹீ லவ் மோர் தென் இங்கிலீஷ், இட்டாலியன் வந்து ரொம்ப விரும்பியிருப்பார். அதே மாதிரி டேன்டேஸ் அண்ட் தென் பொக்காஷியோஸ், இது எல்லாமே அதில் நிறைய கொடுத்துருப்பேன் நான், இந்த மாதிரி பேரலல் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. ஓகே, வென் வி கேம் டு த நெக்ஸ்ட் போயம் அப்படின்னு பார்த்தா தே ஃப்ளீ ஃப்ரம் மீ. அதையுமே நான் இப்போ வந்து சொல்லியிருப்பேன். இட்ஸ் ஆல்சோ எ பேலட் அண்ட் இட்ஸ் எ லவ் போயம் அண்ட் ராயல் ரைம் இருக்கும், அயாம்பிக் பென்டமீட்டர். அதுலேயுமே நான் கொஸ்டின் மேக் பண்ணும்போதும் இந்த ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பேன். தென் இந்த போயம் மென்ஷன் பண்ணும்பொழுதும் நான் இதில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் மேக் எ நோட் ஆஃப் இட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எ ரெனவுன்சிங் ஆஃப் லவ், இட் இஸ் நத்திங் பட் எ பர்சானிஃபிகேஷன் போயம் அண்ட் ஃபேர்வெல் லவ் அண்ட் ஹீ சேஸ் குட் பை டு ஹிஸ் பிலவ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஐ யூஸ் டு சே வாட் இஸ் மீன் பை பர்சானிஃபிகேஷன் விச் இஸ் ரிலேட்டட் டு ஆர் கொஸ்டின். அது வரும்போது நான் சொல்கிறேன். பிளேம் நாட் மை லூட் அப்படின்றது ஒரு போயம் இருக்கும். நாட் ரெஸ்பான்சிபிள் ஆர் க்ரூயல்ட்டி ஆஃப் த லேடி லவ். நாட் ரெஸ்பான்சிபிள் ஆர் க்ரூயல்ட்டி அப்படின்னா என்னதான் வந்து இவர் வந்து அவரோட ஃபெய்த்தை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலுமே ஷி ஓன்ட் ரெஸ்பான்ஸ், அதுதான் வந்து அந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஷீஸ் ரொம்ப வந்து க்ரூயலாகவுமே அவங்க வந்து பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்றத வச்சு கற்பனை மூலயமா இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லியிருப்பார். ஒன்லி அபவுட் ஹிஸ் பிலவ்டு ஆர் த லேடி லவ், அவங்கள பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அண்டு யூ நெவர் நாட் பிளேம் மீ மை ல்யூட் அப்படின்ற அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு வர இடத்துல வந்து ஃப்ளூட் யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் போயமில் வர லைன் பார்த்தீங்கன்னா நாட் மை ல்யூட்டுன்னு தான் இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஃப்ளூட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகே, அண்ட் தென் மை ல்யூட் அவேக், this is related to the audience attentions and understanding. He is giving the important notations to the audience, that is nothing but your readers who are reading about his poems. அவங்களுக்காக பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறது, அந்த மாதிரி போயம் இது மை லூட் அவேக்கன்ஸ், எழுப்புறது. ஸோ நான் உங்களை வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு இந்த மாதிரி டைரக்ஷனில் திருப்ப விரும்பலை, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு நான் இந்த மாதிரி அட்டென்ஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ரீடர்ஸ்க்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் அதோட ஜிஸ்ட்டு மட்டும்தாங்க வந்து ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருப்பேன். இது வந்து ஒருவேளை ஸ்கீமாக இருக்கலாம், ஐ மீன் இந்த பென்டமீட்டர் ரிலேட்டடாக இருக்கலாம், சிலபல்ஸாக இருக்கலாம், இல்லை தீமாக இருக்கலாம், லவ் போயமா, அட்டென்ஷன் சீக்கிங்கா அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருப்பேன். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் போம். வாட் நோ பர்டி ரிஜெக்டட் பை அ ஃபார்மர் லவர். அந்த அஃபேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் லவ்வரை வந்து ஏன் வந்து ரிஜெக்ட் பண்ணோம், எதுக்காக அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த போயமில் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் போயம் இஸ் நத்திங் பட் ஃபைண்ட் நோ பீஸ், இஸ் எக்ஸ்ட்ரீம் எமோஷ்னல் அண்ட் லாஸ்டு ஃபார் இஸ் லவ். ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமாக அன்கண்டிஷனல் லவ்வோட எமோஷ்னலாக வந்து ஆத்தர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் தீம், இஸ் இட் நாட்? ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் ஐ எம் சேயிங் அபவுட் த லவ், லேடி லவ் அண்ட் த beloved. ஸோ வாட் we do, we are supposed to read the particular poems and the themes. Okay, and then move on to the next info. இப்போ வந்து நம்ம வந்து வியாட்டை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? பீகாக்ஸோட வால்யூம் 1ல் வியாட்டை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். அவரோட எப்போவுமே வியாட் அப்படின்னாலே அன்சரே அப்படின்றத நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக, இல்லையா? அவர் யார் அப்படின்னா ஹென்ரி ஹாவர்ட் ஆர் ஏர்ல் ஆஃப் சரே, இல்லைங்களா? இப்போ அவரை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸு எது நான் வந்து அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுக்காத இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பேன். அண்ட் தென் வியாட்டோட போயம்ஸும் தனியாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க.
Petrarchan themes followed by, and the answer is Surrey. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ராக்கன் தீம் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். யார்? சர் தாமஸ் வியாட். அண்ட் தென் ஹீ ஆல்சோ த பல்க் ஆஃப் Surrey's work is small, but it is characterized by immense varieties. அவரோட ஒர்க்கை பற்றி கம்பேர் பண்ணும்போது இவரோட ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இட் கேரக்டரைஸ்டு இன் த இம்மென்ஸ் வெரைட்டிஸ். யூ ஹவ் கிவன் ஆல் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். அப்போ இருந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட போயமில் நம்ம நிறைய வந்து பார்க்கலாம். எப்படி என்ன கனெக்ஷன்ஸ் ஹீ ஆல்சோ ஹேவ் த ராயல் கனெக்ஷன்ஸ் வித் ஹிஸ் ஃபேமிலி. இந்த சேமர்ஸ் ஃபேமிலின்றதை பற்றி கூட ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பேன் நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ he was characterized in the immense varieties-ல நிறைய வந்து கொடுத்துருக்குறாங்க அவரோட போயமில். Move on to the next question, which is very important. Who introduced blank verse in English? அப்படின்னு பார்த்தீங்கன்னா answer is Surrey. First blank verse in English. யார் வந்து இந்த blank verse இங்கிலீஷில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு எழுதலாம் Surrey தான் அப்படின்னு. ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் அவர் எது மூலயமா பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Virgil's Aeneid. அதில் புக் 2ல் வந்து என்ன பண்ணியிருப்பார்? டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் blank வேர்ஸில். இஸ் எ மெமரபிள் ஒர்க் ஆஃப் Surrey. இன்னொரு blank வேர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட். அதுதான் வந்து blank வேர்ஸ்க்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எப்படின்னா அதாவது அந்த முடியும் போது பார்த்திங்கன்னா இந்த சவுண்டு அதெல்லாம் வராமல் பிளாங்காக அப்படியே எழுதுறது. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹில்லு, வெல்லு, டெல்லு, காலு, அந்த மாதிரி முடியும் போது ஒரே சவுண்டில் முடியாமல் blank வேர்ஸில் எனி வேர்டு கேன் பி அசியூமுலேட்டட் அட் தி எண்ட் ஆஃப் த லைன் அப்படின்றது தான் வந்து blank வேர்ஸாக இருக்கும். ஸோ blank வேர்ஸை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Surrey தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் next question is, his entire imaginary love were written to. அங்கே வந்து பார்த்தோம் இல்லைங்களா, ஆனி பாய்லின் பார்த்தோம் இல்லைங்களா, யார் வியாட்டோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் தென் இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெரால்டின் ஆர் லேடி எலிசபெத் ஃபிட்ஜெரால்டு. அவங்க யார் அப்படின்னா ஆல்சோ he combined love and nature in his personal sonnets. அவருமே பர்சனலைஸ்டு தான் வந்து நிறைய சொல்லியிருப்பார். ஹீ ஆல்சோ கம்பைன்ட் லவ் அண்ட் நேச்சர். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே வந்து சேர்த்துமே வந்து இவர் வந்து கொடுத்துருப்பாரு. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் ஆஃப் இம்பர்சனல் சானட். ஸோ நம்ம பார்த்தோம் பர்சனல் சானட், அண்ட் தென் what is the impersonal sonnet, and then what is the example of impersonal sonnet. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிலேட் ஆயிருக்கு. and the answer is sonnet to Sardanapalus is impersonal in character which was created by Surrey. இதெல்லாம் இந்த Sardanapalus அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, which is not at all related to our topic. But this is the fine example of the impersonal sonnet, and we don't want to know what is mean by the sonnet, what all the characters are involved in the particular sonnet. That is அது வந்து ஒரு விஷயமே இல்லை, நம்ம அதை பார்த்துக்கணும்னு இல்லை. பட் we have to know that the key name of எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்துக்கலாம், நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மட்டும். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் important poem of Surrey. And the answer is when ranging love with extreme pain. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த போயமோட இம்பார்ட்டண்ட் தீமு, எக்ஸாகரேஷன் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவ் ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் டெத். இந்த போயமில் சொல்லியிருப்பார் அவர், ஐ வாஸ் டூ ஒரிட், ஐ வாஸ் இன் டூ பெயின், எனக்கு ரொம்ப வலி வேதனைகள் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் டெத் என்ன சொல்லியிருப்பார், ஹீ கன்சோல்ஸ் ஹிம்செல்ஃப் பை ரிமெம்பரிங் ஹவு எ லார்ஜ் நம்பர் ஆஃப் Greek வாரியர்ஸ் அண்ட் ரெப்யூட்டட் ஹீரோஸ் ஹேஸ் நோ வேஜ் வார் அகெயின்ஸ்ட் ட்ராய். தட்ஸ் நத்திங் பட் எ ட்ராஜன்ஸ் வார். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த போயமில் ஒரு பேரலல் கம்பேரிசன் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் ஐ வாஸ் ரிமெம்பரிங் தட். என்ன அப்படின்னா, ஹெலன் அப்படின்ற ஒரு லேடிக்காக 10 வருஷம் வந்து போர் நடக்கும்.
அந்த போர் நடக்கும்போது வித்தவுட் வேஜ் அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹெலனை காப்பாற்றி க்ரீக்குக்கு வந்து கொண்டு வருவாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிக்கல் ரிவ்யூன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு எதுவுமே வந்து மித்து மாதிரி தாமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த வார் வந்து 10 years நடக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு வார் வந்து ஒரு லேடிக்காக, ஐ மீன் அபவுட் த ஹெலன், அவங்களுக்காக நடந்தது அப்படின்னு சொன்னால், நான் வந்து என்னோட லேடி லவ்க்காக கஷ்டப்படுறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். He is in a extreme pain, but he is comparing his pain with the Trojan's war. எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து லிட்ரேச்சரில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் எப்படி சொல்கிறது ஆச்சரியமாகவும் இருக்குது. அப்போ வந்து அவரே வந்து சொல்கிறாரு பாருங்க, என்னோட கஷ்டம் அந்த போயமில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் சஃபரிங் லைக் திஸ், ஐ வாஸ் சஃபரிங் லைக் தட், ஒரு ஒன்று ஸ்டான்ஸாலே ஒரு கம்பேரிசன்ஸ் இருக்கும். பட் அட் த லாஸ்ட் ஸ்டான்ஸா வைல் ஹீ இஸ் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் போம், வாட் யூஸ் டு சே இஸ் ட்ரோஜன்ஸ் அவங்க வந்து அப்போ அந்த பேரலல் கம்பேரிசனில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. நாட் அ டே ஆர் நாட் எ வீக் ஆர் கப்புள் ஆஃப் மந்த், இட் டசன்ட் மேட்டர், பட் தே ஆர் சஃபர்டு த்ரூ 10 long years ஃபார் எ சிங்கிள் லேடி அண்ட் தே கேப்சர்ட் ஹர். அதுக்கப்புறம் அவங்க க்ரீக்குக்கு அவங்கள கொண்டு போயிடுவாங்க. ஸோ என்னோட இந்த வலியும் இந்த கஷ்டமும் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதில் தெரிஞ்சது. கம்பேரிசன்ஸும் நிறைய இருந்தது, அதனால எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் தென் த நெக்ஸ்ட் இன்ஃபோ, ஸோ அதை தான் நான் சொல்லியிருப்பேன். மறுபடியும் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தேர் வாஸ் மச் டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் அந்த வாரில் நிறைய இழப்புகள் நடந்திருக்கும், கவன சிதறல்கள் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸு. And only then Helen could be won back and taken to Greece. Greek வந்து அவங்கள கூட்டு போயிருப்பாங்க. The example of Trojan War teaches him the lesson of patience and persistent effort. He firmly believes that spring comes after winter. He does not give up the hope. அதாவது இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு அப்புறமா எனக்கு என்ன வரப்போகுது, ஒரு நல்ல நாட்களுக்காக நான் வந்து காத்திருக்கிறேன். தட் இஸ் நத்திங் பட் அ ரேஞ்சிங், காத்திருக்கிறது. நான் வந்து காத்துக்கிட்டு இருப்பேன். எப்படி ட்ரோஜன்ஸ்க்கு வந்து ஹெலன் கிடைச்சாங்களோ அந்த வாரில் க்ரீக்குக்கு, அது மாதிரி என்னோட லேடி லவ்வும் என்னோட பிலவ்டும் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் கண்டிப்பாக என்னை வந்து என்னோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு என்னோட வந்து அவங்க கண்டிப்பாக சேருவாங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாரு. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் வியூஃபுல் ஸ்மார்ட் அண்ட் வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் விச் வாஸ் கிவன் இன் த question அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is nothing but the hyperbole. Hyperbole is the என்ன அப்படின்னா conventional theme of love in the conventional manner. கன்வென்ஷன்னா வந்து வழக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறது தான். ஆனால் இந்த ஹைப்பர்போல் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா மிகைப்படுத்தி சொல்கிறது. அதாவது அதிகப்படியாக வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது, எக்ஸாக்ரேஷன் பண்ணி சொல்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா வியூஃபுல், ஸ்மார்ட்டுக்கு வந்து ஹைப்பர்போல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் த கொஸ்டின் இஸ் மோனோசிலபிக் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் விச் போயம். அவரோட போயம்லேயே பார்த்தீங்கன்னா மோனோசிலபிக் வேர்ட்ஸ் எது வேணால் கேட்கலாங்க. இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்கலாம். அந்த மாதிரி எது இம்பார்ட்டண்ட் இந்த வேர்டு கொடுத்துட்டு இதில் எது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். இல்லை நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு அவரோட சஃபரிங்ஸு, சாரோஸு அதே மாதிரி வேர்ட்ஸு கொடுத்துட்டும் கேட்கலாம். ஸோ வி மே நாட் ஏபிள் டு சே தட் திஸ் இஸ் த மெயின் அண்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்குது, அதுவும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஐ வாஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங். அந்த ஆன்சர் இஸ் வென் ரேஞ்சிங் லவ் வித் எக்ஸ்ட்ரீம் பெயின் அப்படின்ற போயமில் தான் மோனோசிலபிக் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாரு. மோனோனா சிங்கிள் வேர்ட்ஸு. எக்ஸாம்பிள் வந்து ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெயிட் இஸ் நத்திங் பட் த மோனோசிலபிக் வேர்ட்ஸ். அண்ட் அந்த பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்றதை நான் சொல்ல மறந்துட்டுருப்பேன். ஆல்ரெடி இதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ பர்சானிஃபைட் பண்ணுறது ஒரு விஷயத்தை வந்து, அதாவது மேனோட குவாலிட்டிஸை வந்து நேச்சரோட வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறது பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட
இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ராபர்ட் ஃப்ரோஸ்டோட ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் த ஸ்னோவி ஈவினிங் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டு பர்சானிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் இருக்கிற போயம் அது, அதனால் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் என்ன பண்ணுவார், அந்த குதிரை மேலே நடந்து அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருப்பார். அப்போ போயிட்டுருக்கும்போது ரொம்ப டார்க் ஆகிடும். அந்த டார்க் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சொல்வார், என்னோடய குதிரை வந்து இப்போ குவேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்வார். குவேர் ஸ்பெல்லிங்னா QUEER எக்ஸாக்ட்லி. குவேர் ஆயிடுச்சு. ஏன் எதனால் வந்து குவேர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு சூழ்நிலையை வந்து என்னோடய குதிரை பார்க்குது. அதாவது ஈவினிங்லேருந்து நைட் ஆகிட்ருக்கோம். ஹி டோன்ட் நோ த வே வேர் டு கோ. அவர் அந்த வுட்ஸில் வந்து பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பார் இல்லைங்களா. அப்புறம் அவருக்கு வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாது அப்படின்றதுனால அந்த குதிரை வந்து வழி தெரியாமல் நிற்கும். அப்போ அவர் என்ன சொல்வார், அந்த குதிரை வந்து குவேர் ஆயிடுச்சு, அதுக்கு வந்து வினோதமான ஒரு நிலைமையை வந்து அது உணருது. பிகாஸ் நாட் நோ த வே வேர் டு கோ அப்படின்றதுனால அந்த குதிரை அங்கேயே நிற்கும். அப்போது குதிரை வந்து குவேர் ஆகலை, ஆக்சுவலாக இவர் தான் வந்து குவேர் ஆகியிருப்பார். ஒரு வினோதமான ஒரு மனநிலை. எப்போவுமே இந்த மனநிலை, எமோஷன்ஸு, சேட்னஸ்ஸு, பியூட்டிஃபுல்ஸ், அதாவது அழகு தன்மை, அப்புறமா வந்து இந்த ஃபீலிங்ஸு, இதெல்லாம் வந்து மனிதனோட ரிலேட் ஆகிற விஷயங்கள். அதை வந்து நம்ம வந்து அந்த குதிரையோட கம்பேர் பண்ணி சொல்கிறது. ஹி பர்சானிஃபைடு த ஹார்ஸ். அந்த இடத்துல வந்து குதிரையோட மனநிலைமையை வந்து தன்னோட மனநிலைமையாக வச்சு சொல்லியிருப்பார். தானே சொல்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் ஆத்தர். ஸோ அது அவரோட எக்ஸாகரேஷன். அப்போது ஹி பர்சானிஃபைட். நிலவு போன்ற குளிர்ச்சியான தன்மை வாய்ந்த, நிலவுக்கு குளிர்ச்சியும் கிடையாது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீட்டும் இல்லை. ஆனால் நமக்கு வந்து உருவகப்படுத்தியிருக்கோம் நம்ம. இந்த போய்ட்ஸ்லாம் எழுதுவாங்க இல்லையா, அழகா அப்படின்னா நிலவு போன்ற அழகான முகம், அதாவது பிரதிபலிப்பு, வெளிச்சம், சூரியனை போன்ற பிரகாசம் மிக்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வி பீப்புள்ஸ் ஆர் பர்சானிஃபைங். அதுதான் இப்போ வந்து இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அப்புறம் லிட்ரரி டேர்ம்ஸு, அப்புறம் வந்து காயின்டு வேர்ட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் மில்டன்ஸு பேண்டிமோனியம் அப்படின்னு ஒரு வேர்டு அவர் தான் வந்து காயின் பண்ணியிருப்பார். எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்கிறேன் நான் அது என்னது. அண்ட் தென் நீங்களும் வந்து இப்போ ஒரு சோர்ஸ் திருப்பினீங்கன்னா we used to got a multi informations இல்லைங்களா. அப்போ ஒரு நோட்டில் இந்த மாதிரி ஒன் வேர்ட்லாம் போட்டு எழுதும்போது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு மட்டும் தனியாக என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒரு 46 47 இருக்குது. அதில் நமக்கு கேட்குறது வந்து ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 20க்குள்ளே தான். அதை வந்து போட்டு வச்சுக்கிறது. அதுக்கப்புறமா வந்து நியூ வேர்ட்ஸ், காயின்டு வேர்ட்ஸ் ஒரு பக்கம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லிட்ரரி டேர்ம்ஸு, இந்த டேர்ம்ஸ் மட்டும் எழுதி அதுக்கு தனியாக மீனிங்ஸ் போட்டு வச்சுக்கிறது. அப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து மிஸ்ஸே ஆகாது. ஸோ எலிமினேட்டிங் மெத்தடில் கூட நம்ம அதை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு கரெக்ட் ஆன்சர்ஸை வந்து நம்மளால் வந்து பிக் பண்ண முடியும் இல்லைங்களா. அதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறேன் நான். ஓகே, அண்ட் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் எனக்கு வந்து லிக்விட் கான்சனன்ட்ஸ்க்கு ஆன்சர் கொடுங்க. அண்ட் தென் ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் ஒன்லி நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வீடியோஸாக உடனே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் லைக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.